சாமுண்டீஸ்வரிக்காக களத்தில் வந்து இறங்குறாங்க. நம்ம ராஜாவும் மயில் வாகனமும் வேறு லெவலில் மாசாக இருந்துச்சு. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க. அத்தை, சாயங்காலம் வரைக்கும் எங்களுக்கு அவகாசம் தாங்க, நாங்கள் பார்த்துக்குறோங்கிற மாதிரி கார்த்தியும் நம்ம மயில் வாகனமும் வந்து சொல்லிட்டு இருக்கிறப்ப, என்னது இந்த விஷயத்தில் நிச்சயம் சாமுண்டீஸ்வரியை தோக்கடிச்சிடலான்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் என்ன இதுக்கு பின்னாடி எனக்கும் என் புருஷனுக்கும் சதி பண்ணிடுவாங்களோ, சரி எதுக்கும் நம்ம அவர்கிட்ட வந்து சொல்லணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து நம்ம ரேவதி கிட்ட வந்து சொல்லிட்டு வர சொல்கிறாங்க. தங்கச்சியை நல்லபடியாக வந்து கண்காணிக்கணும், இல்லாட்டி ரொம்பவே கஷ்டமாக போயிடும். ரேவதி கிட்ட சொல்லிட்டு வந்துரு, சின்னத்தையை வந்து கண்காணிக்கணும்னு சொல்லிட்டு கார்த்தியும் மயில் வாகனமும் வந்து பேசுகிறாங்க ரேவதி கிட்ட. நாங்கள் ரெண்டு பேரும் வெளியில் வந்து போய் பார்க்குறோம், ஆனால் வீட்டுக்குள்ளே சித்தியை பார்த்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. உங்கள் சின்னத்தை இருக்காங்களே, அவங்க லேசுப்பட்டவங்க கிடையாது. சரி சரி, நானும் பார்த்துக்கிறேன். அவங்களுக்கு இங்கேருந்து எந்த விதமான தகவலையும் சொல்லாத அளவுக்கு அவங்க கூட பக்கத்துலேயே வந்து 4-5 பேர் இருக்கிற மாதிரியே பார்த்துக்குறோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்பன்னு பார்த்து இல்லாத பொல்லாதெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அவங்க அம்மா கிட்ட. இதை பார்த்த உடனே ரேவதி வந்து கடுப்பாயிட்டாங்க. சித்திக்கு எப்போ பார்த்தாலும் இதே வேலையாக போச்சு. அம்மாவே வந்து என்ன முடிவு எடுப்பாங்கன்னு தெரியாமல் நாங்கள்லாம் யோசிச்சுட்டு இருந்தா இப்போ இவங்க வேற இப்படி பேசுகிறாங்களான்னு சொல்லி அந்த இடத்துல ராஜராஜன் வந்து கண்ணா அப்படின்னு வந்து திட்டுறாங்க சாமுண்டீஸ்வரி தங்கச்சியை. சந்தர்களா, நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? அதான் மாப்பிள்ளைங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்களே, அவங்களுக்கு தெரியாதான் என்ன? தேவையில்லாமல் நீ வம்பிழுத்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிற. அப்போனா மாப்பிள்ளைங்க சொன்ன மாதிரி உனக்கு உன் புருஷனை தான் ஜெயிக்க வைக்கணும். அப்போனா நம்ம வீட்டு பொண்ணுங்க எல்லாரும் அங்கே முறை வாசல் செய்யணும்னு நீ ஆசைப்படுறது தான் நான் நினைக்கிறேங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்னது கதையை நம்ம பக்கம் வந்து திருப்பி விடுறாங்க. என்னவாமா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க? பின்ன இப்போன்னு பார்த்து நீ உங்கள் அக்கா கிட்ட பேசுகிறதெல்லாம் பார்த்தா அப்படி தான் தெரியுது. என்ன நினச்சிட்டு இருக்க? அவங்க தான் எல்லாத்தையும் மாத்திரன்ட்டு இருக்காங்களே, யாராவது ஏதாவது ஒன்று பேசுனீங்க அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னோன்னே, சரி சித்தி, நம்ம எல்லாரும் ஒரே இடத்துலையே உட்காந்துருப்போம் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் என்னாச்சு? அப்படியெல்லாம் ஒன்றும் வேணாம், அவங்க ரெண்டு பேரும் வேற வெளில போயிருக்காங்க, என் புருஷங்கிட்ட வேற சொல்லணுங்கிற மாதிரி யோசிக்கும் போது, சித்தி நீங்கள் அம்மா பக்கத்துலேயே உட்காருங்க, அப்போ தான் அம்மாவுக்கு ஆறுதலாக இருக்கும். நான் அப்பா அம்மாரெலாம் சொல்லலை, நீங்கள் இந்த குடும்பத்துக்காக நல்லதுக்காக தான் சொல்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. என்ன பண்ணுறது, எல்லார் பேச்சும் எல்லாராலையும் கேட்க முடியாதுல்ல அப்படின்னு பாசிட்டிவாக வந்து பேசுகிற மாதிரி நடிக்கிறாங்க நம்ம ரேவதி. பார்த்தா அவங்களோட செல்ஃபோனை எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் ரேவதி வந்து திட்டம் போடுறாங்க. எப்படி இருந்தாலும் உங்கள் புருஷங்கிட்ட இங்கேருந்து தகவல் சொல்லணுன்னா அது ஃபோன் மூலியமாக தான் சொல்லுவீங்க. நிச்சயம் வீட்டை விட்டு வெளியே போக முடியாது, நாங்கள் எல்லோரும் வந்து வீட்டு வாசல்லையே உட்காந்துருப்போம். உங்களால் இங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிற விஷயத்த கண்டிப்பாக உங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லாத அளவு பார்த்துக்கிட்டாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரி சூப்பராக வந்து யோசிச்சுட்டு அவங்களுக்கே தெரியாமல் ஃபோன் எடுத்துகிட்டு போகிறாங்க. எப்படியோ ரேவதி நம்மளா நம்புறா, அது வரைக்கும் சந்தோஷங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, அக்கா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு போகலான்ட்டு இருக்கிறப்ப, ஓ இதுக்கு தான் இவ்வளோ நேரம் இந்த ட்ராமா ஆடிக்கிட்டு இருந்தாலா, என்னோடய ஃபோனை எங்கே வச்சேன்னு தெரியலையே, ஃபோன் மூலியமாக தான் தகவல் சொல்லணும்னு சொல்லிட்டு ரேவதி வந்து எடுத்துகிட்டு போயிட்டா. சே, அவள் தான் அப்பயே வந்து நம்ம எடுத்து வச்ச எல்லாத்தையும் வந்து திருடி வச்சுக்கிட்டா. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இதெல்லாம் நமக்கு தேவையாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. ரேவதி, என்னோடய ஃபோன் எடுத்தியா? என்ன சித்தி சொல்கிறீங்க? நான் எதுக்கு உங்கள் ஃபோன் எடுக்க போகிறேன்? அப்படியெல்லாம் எதுவும் எடுக்கலையே அப்படின்னு சொல்லும்போது, இந்த பக்கம் வெளியில் வந்து கார்த்தியும் மயில் வாங்கணுமோ வந்து புத்திசாலித்தனமாக பேசுகிறாங்க. முதல்ல அவங்க யார் எங்கே இருக்காங்கன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சாலே போதும், அவங்க மூலியமாக இந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி கார்த்தியும் நம்ம மயில் வாகனமும் அவங்கள வந்து தேடி கண்டுபிடிச்சி அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க. என்னையா நினச்சிட்டு இருக்க? உன் மேலே தான் தப்பு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல, நீ மரியாதையாக உண்மையை சொல்லு, இல்லைன்னு வச்சுக்கிங்க அப்புறம் அவ்வளோதாங்கிற மாதிரி கார்த்தியும் நம்ம மயில் வாகனமும் வந்து மாதம் வந்து பேசுகிறாங்க. இதை கேட்ட உடனே, எனக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் எந்த வகையிலையும் சம்மந்தம் இல்லை, சிவனாண்டி சொல் பேச்சு கேட்கணுன்னு நான் யோசிக்கவே இல்லை. நீங்கள் தான் தேவையில்லாமல் என்னென்னமோ வந்து பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலங்கிற மாதிரி சொல்லி அவர் வந்து பேசி சமாளிச்சிட்டு இருக்காப்புல. மயில் வாகனம் வந்துச்சு பாருங்க கோவம். என்னடா அத்தை மாதிரி நான் வந்து உன்னை டக்கு டக்குன்னு அடிச்சிருவேன்னு நினைக்கிறியா? நான் ஒன்றும் சும்மா விட மாட்டேன், நான் என்ன செய்வேன்னு தெரியுமான்னு சொல்லி மயில் வாகனம் வந்து பேச்ச ஆரம்பிக்கும் போது, விடுங்க, உண்மையை ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாது சரிங்களா? நாங்களாம் உண்மையை கண்டுபிடிச்சோம், அதுக்கப்புறம் இதுக்கு லேசு போகில் வந்து விட மாட்டோம். நாங்கள் என்ன செய்வோம் தெரியுமா அப்படின்னு சொல்லி 5 வருஷம் வந்து வாங்கி தந்துடுவோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா அவங்களே கொஞ்சம் அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. இது சரிப்பட்டு வராதே, இதை முதல்ல சிவனாண்டிக்கிட்ட சொல்லணும்னு சொன்னோன்னா, சரி வாங்க போகலாம், இனிமேட்டு இங்கே நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லைன்னு கார்த்தி வந்து புத்திசாலித்தனமாக அப்படியே வெளியில் வந்து வந்துடுறாங்க. என்னப்பா அவன்கிட்ட வந்து 2 உழுக்குன்னு உழுக்குனா நிச்சயம் எல்லாத்தையும் வந்து சொல்லியிருப்பான்ல? சொல்லியிருப்பான் தான், நம்ம அடித்ததுனால தான் எல்லாத்தையும் வந்து சொன்னேன்னு மாற்றி சொன்னான்னா என்ன பண்ணுவீங்க? அப்படி சொன்னோன்னு சொல்லிட்டாலும் வேலைக்கு ஆகாது. இப்போ என்ன பண்ண போகிறீங்க? எப்படி இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து அவன் காதில் வந்து போட்டிருக்கோங்கிறத
நிச்சயம் சிவனாண்டி முன்னாடி போய் நின்று பேசுவான். சிவனாண்டி முன்னாடி போய் நின்று பேசினானா நம்ம அதை வீடியோ ஆதாரமாக எடுத்துடலாம். சூப்பர் கார்த்தி, அடுத்தது என்ன? எனக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு. வாங்க, நீங்களும் வந்து என் அளவுக்கு தானே யோசிப்பீங்கன்னு சொல்லிட்டு மயில் வாங்கினமும் கார்த்தியும் அப்படியே அவங்களுக்கே தெரியாமல் அவங்கள ஃபாலோ பண்ணலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னப்பா, நம்ம கரெக்டாக தான் யோசித்தோம், ஆனால் அவன் வெளியில் வர மாதிரியே தெரியலையே. வருவான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வருவான். நிச்சயம் அவன் மனசு வந்து குழம்பி இருக்கும். அவங்க 2 பேரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக வீட்டை வந்து பூட்டிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. கார்த்தி, நீ சொன்னதெல்லாம் கரெக்டு தான்ப்பா. அவன் இங்கே தான் எங்கேயாவது வந்து இருப்பான். சிவனாண்டியை பார்க்க தான் போவான். நம்ம இந்த விஷயத்தை வந்து ஆதாரம் மூலியமாக நிரூபிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மயில் வாங்கணுமோ நம்ம கார்த்தியும் சூப்பராக யோசிச்சுட்டு அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க. பாத்தியாப்பா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் விசாரிக்கிற வரைக்கும் அவனுக்கும் இந்த விஷயத்துக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொன்னான். ஆனால் நீ யூகிச்ச மாதிரி கரெக்டு தான். அவன் சிவனாண்டியை பார்க்க தான் போகிறான். கோவத்தை அப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம எல்லாத்தையும் வந்து நமக்கு சாதகமாக தகவல் எல்லாம் கிடச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன மாஸ் பண்ணிடலாம். சரி கார்த்தி, நீ சொல்கிறதும் கரெக்டு தாங்கிற மாதிரி கேஷுவலாக வந்து பேசிட்டு அவங்க 2 பேர் பின்னாடியே வந்து போயிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம சிவனாண்டி. என்னது, சந்திரா கிட்டேருந்து ஒரு தகவலும் வரல. அந்த வீட்டில் என்னென்னலாம் வந்து மூவ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் தானே நம்ம ஏதாவது பேச முடியும். காலையில் ஏதோ ஒரு சந்திரா வந்து சொன்னால் போட்டியில் கலந்துக்கிறது கொஞ்சம் சந்தேகம் தானே. ஆனால் அந்த பக்கத்துலேருந்து எதுவுமே வந்து தகவல் வர மாட்டேங்குது. நம்ம ரேவதி வந்து செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க. அப்போன்னு பார்த்து அவங்க ஒய்ஃபுக்கு வந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சிவனாண்டி. ஆனால் சந்திராவோட ஃபோன் தான் ரேவதி ஆஃப் பண்ணிவிட்டு எங்கேயோ ஒழிச்சு வச்சுருக்காங்க. என்ன சுவிட்ச் ஆஃப்னு வருது? இது எல்லாம் அந்த வீட்டில் இருக்கிற ரேவதி அந்த பசங்களோட வேலையாக தான் இருக்கும். கார்த்தி ஏதாவது சொல்லிட்டு போயிருப்பான். அதான் சந்திராவோட ஃபோனை எடுத்து ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. சே, அந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையே. நமக்கு சாதகமாக தான் இது வரைக்கும் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குன்னு முத்துவேல் வந்து பேசுகிறாங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் நம்ம தேவையில்லாம் எதையும் தெரிஞ்சுக்கவும் வேணாம், நம்ம யாரையும் பார்க்கவும் வேணாம். குறிப்பாக நம்ம ஒருத்தரை வச்சு ப்ளே பண்ணோம்ல, அவரை சந்திக்கவே கூடாது அப்படின்னு முத்துவேலும் சிவனாண்டியும் தெளிவாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் நம்ம வந்து கார்த்திக்கிட்டேயும் மயில் வாங்கினதுக்கிட்டேயும் மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் நம்மளால் எந்திரிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் வேக வேகமாக வந்து இவங்க 2 பேரையும் பார்க்கலான்னு வராங்க. யதார்த்தமாக இவங்க திரும்பி பார்க்கும்போது, என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க? நீ எதுக்குயா இங்கே வர அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்குறாங்க. சிவனாண்டி கேட்ட உடனே ஒன்றுமே பண்ண முடியாமல் அவங்க நிற்கிறாங்க. இல்லைங்க, எனக்கு பாட்டமாக இருக்குது. அவங்க மிகப்பெரிய ஆள். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் தேவையில்லாமல் நான் வந்து அவங்கக்கிட்ட பிரச்சனைக்கு வந்து போயிட்டேனோன்னு எனக்கு கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ இங்கேருந்து போ. நீங்கள் சொன்னதுனால தான் நான் அது மாதிரி ஒரு செயல்லாம் செஞ்சேன். அதுவும் அந்த குடும்பத்துக்கு எதிராக. நீங்கள் பார்த்துக்கங்கன்னு அங்கே என்ன நடந்துச்சோ அதை அப்படியே வந்து ஒப்பிச்சிடுறாங்க. நீங்கள் சொல்லி தான் பண்ணேன். யோ, ஆமாயா, நான் சொல்லி தான் நீ பண்ண. இப்போ என்னங்கிற? சும்மா சும்மா அதையே வந்து சொல்லிக்கிட்டே இருக்காத. இனிமேட்டு நீயும் நானும் வந்து பார்க்கவே வேணான்னு சொல்லி முத்துவேல்கிட்டேருந்து ஒரு 50,000 பணத்தை வாங்கி அப்படியே டக்குன்னு வந்து கொடுத்துட்றாங்க. இங்கேருந்து போ. இன்னொரு வாட்டி இங்கே என்னை பார்க்க வந்தேன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான். நீ ஏன் வந்து என்னை பார்க்க வந்தா தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது, மயில் வாகனமும் கார்த்தியும் இதே மாதிரி தான் என்னை பார்க்க வந்தாங்க அப்படின்னு சொன்னோடனே இவர் பட்டமாயிட்டாரு. என்னையா சொல்கிற அப்படின்னு சொன்னோன்னே இதை வீடியோ ஆதாரமாக எடுத்துட்டாங்க நம்ம கார்த்தியும் மயில் வாகனமும். வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அப்போனா அவன் இங்கே தான் எங்கேயாவது இருப்பான். நிச்சயம் இது எல்லாம் பொறி வச்சு பிடிக்கிறதுக்காக தான் இருக்கும். நீ போயா முதல்ல இங்கேருந்து அப்படின்னு சொன்னோன்னே கார்த்தி இங்கே எங்கேயும் இருக்காப்லையான்னு சொல்லி சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. கார்த்தி மயில் வாகனமும் வந்து யோசிக்கிறாங்க. என்னப்பா, அவனை வச்சு கலாச்சிடலாமா இதை வச்சு அப்படின்னு சொல்லும்போது, கலாய்க்கலாம், ஆனால் இந்த விஷயத்தை வெளியில் கொண்டு வருவோம், அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு நம்ம கார்த்தி வந்து சொல்கிறாங்க. சரி கார்த்தி, நீ சொன்னால் எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருக்கும். அதுபடியே நம்ம திட்டத்தை வந்து செயல்படுத்துவோங்கிற மாதிரி யோசிச்சுட்டு மயில் வாகனமும் கார்த்தியும் அங்கேருந்து போகிறாங்க. இருந்தாலும் இவங்க இவ்வளோ நல்லவங்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, அதை நினச்சாதான் எனக்கு கடுப்பாக வருது. நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் களத்தில் இறங்கிட்டா நம்ம என்ன செய்ய போகிறோங்கிற விஷயத்த யார்கிட்டையும் சொல்லாமல் செஞ்சாதான் அந்த காரியம் உருப்படும். இது ஒன்றும் லேசுப்பட்ட விஷயம் இல்லை. நம்மளை ஜெயிக்கணும்னா இது மாதிரி தான் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு கார்த்தி சூப்பராக வந்து யோசிக்கிறாங்க.